அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நமக்கு பார்க்க போகிற டாபிக் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? அணுக்கரு இணைவு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுல முக்கியமானது வந்து அணுக்கரு இணைவு அண்ட் அணுக்கரு பிளவு. ஸோ இது ரெண்டும் நடக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. அது 2-3 அணுக்கள் சேர்ந்து ஒரு புதிய அணு உருவானாலோ அல்லது ஒரு அணு ஸ்ப்ளிட் ஆகி 2-3 அணுவாக கன்வெர்ட் ஆனாலோ அங்கே சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா E is equal to mc² தான். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எ சிங்கிள் ஹெவி நியூக்ளியஸ் ஃப்ரம் 2 லைட்டர் நியூக்ளியை. ஒரு சிங்கிளான ஒரு ஹெவி நியூக்ளியஸை கிரியேட் பண்ண போகிறோம். 2 லைட்டர் நியூக்ளியஸை கனெக்ட் பண்ணுறது மூலமாக. ஓகேவா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஃபியூஷன் மூலமாக கிடைக்கிற அந்த ஃபைனலாக கிடைக்கிற அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவியராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் உள்ள 2 சிம்பிளஸ்ட் நியூக்ளியஸை கம்பேர் பண்ணும்போது ஃபைனலாக கிடைக்கிறது வந்து ஹெவி நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா அந்த லாஸ் ஆகிற மாஸ் வந்து இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mc². ஸோ இந்த ஃபியூஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்டார்ஸ் லைக் சன்னோட மிடில் பாயிண்டில் இந்த ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு ஹெவியஸ்ட் நியூக்ளியஸ் இது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 or 3 அட்டாமிக் நியூக்ளியர் ஃப்ரம் 1 or more டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது மெயினாக சன் அண்ட் ஸ்டார்ஸ் அண்டு மேக்கிங் ஹைட்ரஜன் பாம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அண்டு இன்எக்ஸ்பென்சிவ் அல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் இதோட நிறையா ரிசர்ச் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மெயினாக சன்னில் நடக்கிற ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணுது. ப்ளஸ் அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் டெவலப் ஆனதான் நியூக்ளியர் ஃபியூஷனோட ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? ஸோ 2 டியூட்ரியம் அண்டு டிரிட்டியம் அப்படிங்கிற 2 பார்ட்டிகல்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு புதுசாக ஒரு இது கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஹீட்டெல்லாம் வெளில வருது. ஸோ அதை வச்சு நம்ம வாட்டரை ஹீட் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை இன் ஃபியூச்சர் ரிசர்ச் ஒர்க்காக போயிட்டுருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.